பேசும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நம்ம எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். இந்த நல்ல காலங்களுக்காக எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்வோம். இந்த மே மாதத்தில் 2ஆம் தேதிக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த 4 மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். அதிசயமாய் நம்மை நடத்தினார். அற்புதமாய் நம்மை நடத்தினார். எத்தனையோ கொள்ளை நோய்கள் மத்தியிலோ, விபத்துகள் மத்தியிலோ, நாச மோசங்கள் மத்தியிலோ கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வருகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மறவாத தெய்வம், மாறாத நேசரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மே மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 5ஆவது மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கு, உம்மை பாடுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிப்பதற்கு போதாது ஆண்டவரே. பல நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை செய்தவரே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நேரலை மூலமாய் உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் மீட்பரும் எங்கள் துருகமுமான கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலோ ஆவியோடு உம்மை பாட, விடுதலையோடு உம்மை பாட, ஆவியோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும், துதிப்பதற்கு பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே தகப்பனை போல எங்களை தோழி மேல் சுமந்த தேவ, தாயை போல ஆட்சி தேய்ச்சி அரவணைத்த தேவ ஆண்டவரே, உடைய செட்டை நிழலிலே மறைத்து எங்களை பாதுகாத்த தேவ, போக்கிலும் மரத்திலும் எங்களோடு கூட இருந்த தேவ, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை அவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களோடு நேரலையிலே இணைந்திருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரலை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் சற்று நேரம் ஆண்டவரை பாடி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்துதான் ஒரு பாடல், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. அந்த பாடலை ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். வீடுகளில் இருந்தே கர்த்தரை நாம் பாடுவோம், துதிப்போம், அவரை நாம் ஆராதனை செய்வோம். வேதம் சொல்கிறது, தாய் தன் பாடகனை மறந்தாலோ நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. இவை பொழுதும் உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களில் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் நம்மை சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்மை மறவாத தெய்வத்தை, அந்த மாறாத தெய்வத்தை பாடி அவருடைய
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவாத
வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. நமக்கென்று குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அவர் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். வருடங்கள் காலங்களால் அவரே நம்மை வலுவாமல் காத்து வருகிறார். அவருடைய சென்னையின் நிலவிலே நம்மை ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து பாதுகாத்து வருகிறார். தேசத்திலே பார்ப்போமையானால் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ வேதனையான சூழ்நிலைகள், எத்தனையோ கண்ணீர் அனுபவத்துக்குள்ளே சென்றாலும் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்த அவர் வல்லமை உடையவர். நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரே அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பக்கத்திலே துணையாக இருக்கிறபடினாலே நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாளும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை படைத்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வலக்கரத்தினாலே நம்மளை தாங்கி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி எல்லாரும் ஆண்டவரை எல்லாம் ஆராதனை செய்ய போகிறோம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு அவர் நித்திய வாசியும் பரிசுத்தம் என்கிற நாமத்தை உடையவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், மகத்துவமும் உன்னதமானவர், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமத்தை உடையவர், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிற சர்வ பூமிக்கெல்லாம் அவர் ஒருவரை ஆண்டவராக இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று வாக்குரைத்த ஆண்டவர் இந்த காலங்களிலே நம்முடைய அருகாமையில் வந்திருக்கிறார். உங்கள் வீடுகளில் ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் எங்கிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எல்லாம் நம்முடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்ய, எல்லாம் வாயிலத்திறன் அறிக்கை செய்ய, அல்பா ஒமேகாவானவரை விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறமாக தேவன் எல்லாரும் ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுவோம். நித்தியவாசியும் பரிசுத்தமென்கிற நாமம் உடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தமென்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த, பாத்திர பாத்திர நீர் பாத்திர, எல்லா மகிமைக்கும் பாத்திர, மேலானவர் மேலானவர் நீ மேலானவர், எல்லா கணத்திற்கும் மேலானவர், நல்லவர் நல்லவர் நீர் பெரியவர், உன்னத உயர்ந்தவர், நல்லவர் நீர் பெரியவர், சொல்லுங்க, உன்னத உயர்ந்தவர், பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த, பாத்திர நீர் பாத்திரரே, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே, எல்லா
மகிமைக்கு பாத்திரரே, எல்லாவற்றுக்கும் மேலான அந்த தெய்வத்தை, அந்த நல்ல தெய்வத்தை, அந்த பெரிய தெய்வத்தை, அந்த உன்னதமான தெய்வத்தை, அந்த உயர்ந்த தெய்வத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தும் என்கிற நாமத்தை உடையவரே, இம்மானுவேலராகிய இயேசுவை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். நமக்காக அது சீக்கிரமாய் வரப்போகிற தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாவுகள் அறிக்கை செய்யட்டும், முழங்கால் அவர்கள் முன்பதாக முழங்கட்டும். இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி, இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்து வாயை திறந்து எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க, மனம் இறங்கும் என்று சொல்லுங்க, உதவி செய்யும் என்று சொல்லுங்க. அவர் இந்த இக்கட்டான வேலைகளிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். உம்மை உயர்த்துகிறோ, தொடர்ந்து மீதமான பகுதியில் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்களோடு உடைய நேரங்களில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிமானது ஆராதனை பிரசனத்தினால, மகிமையினாலே, அபிஷேகத்தினால, வல்லமையினாலே ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி 3 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த புதிய மாதத்தை, இந்த மே மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். கர்த்தர் நல்லவர். தேசம் எங்கிலும் ஆமென். இந்த கொள்ளை நோயின் 2வது அலை மிக தீவிரமாய் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். இந்திய தேசத்திலே டெல்லி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நோயின் அகோரத்தினால் ஏராளமானோர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், ஏராளமானோர் மரண அவஸ்தையில் இருக்கிறார்கள். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இவர்களுக்கு நீர் மனம் இறங்கும் என்று சொல்லி, நீங்கள் நான் ஜெபிக்காவிட்டால் இவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இவர்களுக்கு மனம் இறங்கும். ஆண்டவரே, இந்திய தேசத்துல இந்த கொரோனாவின் 2வது அலையினாலே ஏற்பட்டிருக்கிற இந்த அவல நிலைகள் மாறட்டும். நல்ல ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம், நீர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு ஜனங்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், குழந்தைகள் இந்த கொரோனா என்கிறதான வியாதியின் 2வது அலையிலே சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவரே நீர் மனம் இறங்குகிறார்கள். இந்த பாதை நிறுத்தப்படணும் ஆண்டவரே, இந்த பாதை நிறுத்தப்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த பாதை நிறுத்தப்பட வேண்டும். தேவா நாங்கள் கதறுகிறோம், நீர் மனம் இறங்கு, மனம் இறங்கு, மனம் இறங்கு. தேசத்தில் இந்த கொடிய நிலையில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் தாரும் ஆண்டவரே, நீர் தாரும் ஆண்டவரே. மருத்துவர்களுக்கு தேவையான ஆலோசனையை தாரும், அரசு அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும். நீரே ஆலோசனை கருத்து, நீர் இறங்கி அற்புதம் செய்வீராக. ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு வேகமாய் பரவி வருகிற இந்த கொரோனாவின் 2வது அலையின் தாக்கத்தை ஆண்டவர் அதிசீக்கிரமாய் நிறுத்தப் போகிற அப்படினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வதாக இந்த புதிய மாதத்துல
ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்த வேண்டும். சகல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த வேண்டும். ஆராதனைகளுக்கு நம்முடைய அரசு தடை விதித்திருக்கிறது. ஆராதனைகள் இல்லை, ஜபங்கள் இல்லை, ஊழியர்கள் தடைபட்டிருக்கிறது. அதை சீக்கிரமாய் இந்த நிலை மாறி நம்முடைய அரசு ஏராளமான தளர்வுகளை கட்டிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யணும். ஆராதனைகள் நடக்கணும், ஜபங்கள் நடக்கணும், ஊழியங்கள் நடக்கணும். ஆராதனை, ஜபம், ஊழியம் தான் நம்முடைய தேசத்திற்கு விடுதலை. ஆகவே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி தடைபட்டிருக்கிற சபை ஆராதனைகள், தேவ ஜனங்கள் கூடி ஆராதிப்பதற்கு தடைகள் மாறணும். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஜபங்களுக்கு தடைகள் மாறணும், ஊழியங்களுக்கு தடைகள் மாறணும். கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக, அற்புதம் செய்வீராக. ஆமென். ஆண்டவருடைய ஜபங்களை கேட்டு மீண்டுமாய் ஆலயங்கள் திறக்கப்பட, ஆமென், ஆராதனைகள் நடத்தப்பட, ஊழியங்கள் சுவாதீனமாய் செய்யப்பட ஆண்டவர் உதவி செய்ய போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆமென், ஆண்டவருக்கு சித்தமான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற நல்ல ஒரு கவர்மெண்ட், நல்ல ஒரு அரசாங்கத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த குளறுபடிகளோ, வேறு எந்த வன்முறைகளோ, கலகங்களோ, கலவரங்களோ, அமைதிக்கு பங்கு விளைவிக்கிற எந்த சூழ்நிலைகள் ஏற்படாதபடி அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைவர்களாய் தரும்படி வருந்துகிறத உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிற, உங்க திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே, உமக்கு சித்தமான தலைவர்களை தமிழகத்திலே நீர் தருவீராக. ஆண்டவரே, வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த விதமான வன்முறைகளோ, கலகங்களோ, கலவரங்களோ ஏற்படாதபடி ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்கிறாக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான்காவதாக, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தும்படியாக மே மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தும்படியாக தொழில்கள், வியாபாரங்கள் மற்றும் எல்லா பொருளாதார நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் தாராளமாய் தர, வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மாற, தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட, எல்லா பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய எல்லாரும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம், ஆண்டவரே, இந்த மே மாதம் முழுவதும் அற்புதமாய், அதிசயமாய் இந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கையிடும் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறாக. இறங்கி பிள்ளைகளை சுகத்தோடு, நலத்தோடு பாதுகாத்துக் கொள்வதை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இது மகிமையான காரியங்களை செய்து இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரலையின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், உண்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும். ஆராதனையின் மூலமாய் உண்டாகிற விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இந்த நேரலை ஆராதனையின் மூலமாய் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரமாய் ஆலயத்தில் நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். நாட்டுடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரலை ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி ஆலயத்தில் பக்தர்கள், விசுவாசிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை மனதில் வைத்து இந்த நேரலையின் மூலமாக இந்த பரிசுத்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனையை ஒருபோதும் சத்துரு தடை செய்ய முடியாது என்பதற்கு இவைகள் அடையாளமாய் இருந்து வருகிறது. இந்த புதிய மாதத்திலும் இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாய், நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். தேசத்தில் உபத்திரவங்கள் குறைக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய வாஞ்சை
இவைகள் தேசத்தின் உபத்திரவங்களை குறைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்முடைய வார்த்தையினால் நம்மை திடப்படுத்துகிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற பிரதானமான வார்த்தை வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த வசனத்திலே இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இந்த சூழ்நிலைகள் ஒரு கலக்கமான சூழ்நிலைகள், ஒரு தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை. தேசமெங்கிலும் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தபடியினால் கலங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி நடுக்கத்தோடு பயத்தோடு அவர்கள் காணப்பட்ட பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், என் மகனே என் மகளே, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். எப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலையாயிருந்தாலும், எவ்வளவு வேதனையும் துக்கமும் நிறைந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நான் உன்னை மறந்து போவதில்லை. நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். வியாதியின் நேரத்தில் தேவன் நம் நடுவே வாசம் பண்ணுகிறார். சோர்ந்து போகிற நேரத்தில் தேவன் நம் நடுவே வந்து வாசம் பண்ணுகிறார். எலியா என்கிறதான தேவனுடைய ஊழியக்காரன், அவர் சோர்ந்து போய் சூறை செடியின் அடியிலே படுத்துக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜன பண்ணு, நீ சோர்ந்து போய் இந்த சூறை செடியின் கீழ் படித்திருப்பானேன், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் ஏராளம், ஆகவே நீ சோர்ந்து போகாதே என்று அவனை தட்டி எழுப்பி திடன் கொள்ளும்படி செய்து அவனை புசிக்க வைத்து அவனை 40 நாட்கள் தொடர் பிரயாணம் செய்ய வைத்து அவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். துக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, கண்ணீரின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம் நடுவே வந்து வாசம் பண்ணுகிறார். லாசரு, மார்த்தாள், மரியாள் இயேசுவுக்கு மிகவும் வேண்டியவர்கள். தான் நேசித்த சிநேகிதனாகிய லாசரு மரித்து போன பொழுது ஆண்டவராகிய இயேசு 4 நாட்களுக்கு பின்பு அவர் பெத்தானியா கிராமத்தில் வந்து கலங்கி அழுது துக்கித்து கொண்டிருந்த மார்த்தாளையும் மரியாளையும் ஆற்றும்படி தேற்றும்படி ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டு மரித்து போன லாசருவை 4வது நாளிலே கல்லறையில் இருந்து வெளியே எழுப்பி கொண்டு வந்தார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வேதம் சொல்கிறது, இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி,
இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பெரியவர். உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உங்கள் எல்லைகளில் பெரியவராயிருக்கிறார். சத்துருக்களின் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். பகைஞரையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட அவர் பெரியவராயிருக்கிறார். உன் சத்துருக்களை சமாதானமாக்கும்படி அவர் பெரியவராயிருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ நம்முடைய ஆண்டவரை நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆலோசனையிலும் பெரியவர். எரேமியா 32:19 வாசிக்கும் பொழுது, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். அவர் யோசனையில் பெரியவர். உங்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற யோசனைகளை சொல்ல, ஆரோக்கியமான யோசனைகளை சொல்ல, ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்ல அவர் யோசனையில் பெரியவராயிருக்கிறார். மனித யோசனைகள் ஒருவேளை ஆரோக்கியமாய் இருக்காது. அது அகித்தோப்பேலின் ஆலோசனையை போல இருக்கலாம். ஆனால் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் யோசனையில் பெரியவர். தாவீது சொல்லும் பொழுது 73 சங்கீதம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். தாவீதுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஏராளமானோர் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனையை அவன் பெரிதாய் எண்ணினான். ஆகவே தான் சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நல் யோசனைகளை சொல்ல, நல்ல ஆலோசனைகளை சொல்ல நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆகவே அவர் யோசனையில் பெரியவர். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் சிறந்து விளங்கும்படி, உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, உடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். உடைய தொழிலுக்கு தேவையான ஆலோசனை, உங்களுடைய பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்குரிய ஆலோசனை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக, உங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகில் அநேகர் பெரியவர்களாய் இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும், இந்த நாட்களில் அருமையான தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருந்து அவர் உங்களை நடத்துவதற்கு போதுமானவர். நேபுகாத் நேச்சார் 3 எபிரேய வாலிபர்களிடம் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நல்ல கவனிக்கணும். தானியேலின் புத்தகம் 3:15 எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவிதமான வாத்திய சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருப்பீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சுளையில் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று கேட்டான். நன்றாய் கவனிங்கள். இந்த 3 எபிரேயர் வாலிபரிடத்துல இந்த நேபுகாத் நேச்சார் கேட்டதான கேள்வி, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்டான். நல்ல கவனிக்கணும். இந்த 3 வாலிபர்களும் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கும்படி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அக்கினி இவர்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்தார். இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு பாருங்க, என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று கேட்ட அதே நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார் 26ஆம் வசனத்தில், அக்கினி சூளை வாசல் அண்டையிலே வந்து நின்று அவன் சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அவர்கள் வெளியே வந்தார்கள். அவருடைய வஸ்திரம் எரிந்து போகாததை கண்டு, அவருடைய முடியானது கருகி போகாததை கண்டு, சரீரம் சேதமடையாததை கண்டு நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், 3 வாலிபரும் தங்கள் தேவனை தவிர வேறு தேவர்களை சேவித்து பணியாததால் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அது மட்டுமல்ல, இரண்டாவது சொல்கிறார், இந்த 3 வாலிபருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். ராஜா பாபிலோன் தேசத்துல இந்த 3 பேரையும் உயர்த்தி வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொன்ன அதே நேபுகாத்நேச்சார் இந்த தேவனை உன்னதமான தேவன் என்றும், தப்புவிக்கிற தேவன் என்றும், விடுதலையை தருகிற தேவன் என்றும், இந்த தேவனை தூஷிக்கிறவர்கள் எவனாயிருந்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் அழிக்கப்பட வேண்டும் என்று இந்த ராஜா உத்தரவிடுவதை பார்க்கிறோம். இதில் நமக்கு என்ன தெரிகிறது பிரியமானவர்களே? உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். 4வதாக, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருகில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், நம் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் வல்லமையில் பெரியவர், வல்லமையில் பெரியவர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் வல்லமைக்கு முன்பதாக தீய வல்லமைகள் நிற்க முடியாது. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக மந்திரவாதங்கள் நிற்க முடியாது. எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை நடத்தி வந்தவர் பகலில் மேக ஸ்தம்பத்தை கொண்டும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டும் நடத்தியவர். செங்கடலை மோசையின் மூலமாக 2ஆய் பிரித்தவர். யோர்தானை யோசுவாவின் மூலம் பின்னோக்கி போக செய்தவர். எரிகோவை உடைந்து தகர்ந்து வெளியும்படி செய்த ஆண்டவர் நம் நடுவில் வாசம் செய்யும் கர்த்தர். அவர் வல்லமையில் பெரியவர். இந்த மே மாதம் முழுவதும் வல்லமையில் பெரிய கர்த்தராகி ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 2வதாக, நம் நடுவில் வாசம் பண்ணும் போது அவர் செய்கிறதான உன்னதமான காரியங்கள் என்ன? நம் நடுவில் அவர் வாசம் பண்ணும் போது ஏற்படுகிற உன்னதமான காரியங்கள் என்ன? முதலாவதாக வேதம் சொல்கிறது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது வேதம் சொல்கிறது, இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள், இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். செப்பனியா 3:15 சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் செய்கிற முதலாவது காரியம், தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறார். 91ஆம் சங்கீதம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறான். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நம்முடைய ஆண்டவர் பயப்படாதபடி நம்மை பாதுகாக்கிறார். நம் நடுவே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இனி தீங்கை காண்பதில்லை என்று சொல்கிற ஆண்டவர், உங்களுடைய பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும், அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி உங்களை பாதுகாக்கிறார். அதே 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தில், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து நீடித்த நாட்களால் அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருந்தால் இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாப்பேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாப்பேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம். அந்த யாப்பேஸ் இப்படியாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை பார்க்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த யாப்பேசின் துக்கத்தை மாற்றிய ஆண்டவர், துக்கம் அவனை சேதப்படுத்தாதபடி துக்கத்திலிருந்து அவனை விலக்கி அவனை பாதுகாத்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் செய்கிற முதலாவது மகத்தான காரியம், தீங்கை உங்களை விட்டு விலக்கி போடுவார். என்னை கேட்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. இரண்டாவதாக, உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் செய்கிற இரண்டாவது பெரிய மகத்தான காரியம், சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன் நடுவில் இருக்கிறபடியால் அவர் பாதுகாப்பை பெறுவீர்கள். சகரியா 2:5 வாசிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உலகிலே அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். நம்மை பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறார், வியாதி நம்மை அணுகாதபடி பாதுகாக்கிறார், பிசாசு நம்மை தொட முடியாதபடி பாதுகாக்கிறார், தீயோன் அம்புகள் நம்மை தாக்காதபடி பாதுகாக்கிறார், நிந்தையான தீமையான பொய்யான குற்றச்சாட்டுகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோபுவை தேவன் பாதுகாத்ததை வேதம் சொல்கிறது. சாத்தான் சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று இங்கே சாத்தான் சொல்வதை பார்க்கிறோம். தேவன் வேலி அடைத்தார், பிசாசு நெருங்க முடியவில்லை. பிசாசு வேலியை எடுக்க சொன்ன பொழுது ஆண்டவர் நிபந்தனையோடு கூட வேலியை விலக்கினார். எனினும் மரணம் அவனை நெருங்க முடியவில்லை. 2 மடங்கான ஆசீர்வாதத்தை இங்கே யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நம்மை அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறவர். எலிசாவை பிடிக்க சீரியாவின் ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புவதை வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் இரவில் வந்து பட்டணத்தை வளைந்து கொள்கிறார்கள். எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலையில் எழும்பி வெளியே புறப்பட்டு போகையில் இந்த எலிசாவை பிடிக்கும்படி பட்டணமானது முற்றுகை போடப்பட்டிருந்தது. இந்த வேலைக்காரன் ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்று இந்த வேலைக்காரன் கலங்கும் போது எலிசா அவனை பார்த்து சொல்கிறார்,
பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது எலிசாவை சுற்றிலும், நன்றாக கவனியுங்கள், அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் அந்த எலிசாவும் வேலைக்காரனும் இருந்த மலையை சுற்றிலும் இருப்பதை அந்த கேயாசி கண்டு கொண்டான். எலிசா பாதுகாக்கப்பட்டான். அவன் நடுவில் கர்த்தர் இருந்து அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம் நடுவே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். மூன்றாவதாக, அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 46:5 வாசிக்கும் பொழுது, தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் போது எதுவும் உங்களை அசைப்பதில்லை. எந்த கெடுதியும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. எந்த துர்ச்செய்தியும் உங்களை அசைப்பதில்லை. எந்த போராட்டங்களும் உங்களை அசைப்பதில்லை. எந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை அசைப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் விலக்கி காக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கவனிக்கணும். தாவீது சந்தியாத பிரச்சனைகள் இல்லை. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரையே அவன் நோக்கி பார்த்தான். கர்த்தரையே அவன் பார்த்தபடியினால் அவன் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறார் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்வதை வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்போது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்களை எந்த வல்லமையும் அசைக்க முடியாதபடி தேவன் உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை நான் சுருக்கிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பெரியவர், யோசனையில் பெரியவர். அவருடைய யோசனைகள் நம்மை அற்புதமாய் பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, நம் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிற அவர் பெரியவர். அது மட்டுமல்ல, அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது அவர் வல்லமையின் தேவனாய் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது நடைபெறுகிற உன்னதமான காரியங்கள். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் அவர் நம் நடுவில் இருக்கிறபடியினால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக, அவர் நம் நடுவில் இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். இந்த மாதம் மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம் நடுவே வந்து வாசம் பண்ணி நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஆகவே சீயோன் குமாரத்திகளாகிய நீங்களும் நானும் கெம்பீரித்து பாடுவோம். துக்கங்களை மறந்து சந்தோஷமாய் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய சபையோடு, சகல பரிசுத்தவான்களோடும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும், ஏன் உலகத்தோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோடு கூட அவர் தங்கி நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த பொல்லாப்பு, இந்த தீமை, இந்த வியாதியை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் மகிமையாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடுவோம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வந்து வாசம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், நீர் செய்கிற மகத்துவமான காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் தியானிக்கும்படி நீர் உதவி செய்தீர். அப்படியே இந்த மாதம் முழுவதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி
எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் நடுவிலும் நீர் வாசம் பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வாசம் பண்ணுவீராக. நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி எங்களை பாதுகாத்து நீர் மகிமையிலே எங்களை நீர் உயர்த்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதிப்பதற்கு என்னுடைய தமிழக அரசினாலே ஏராளமான தளர்வுகள் உண்டாவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தை கர்த்தர் முற்றிலும் நீக்கி ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை தேசத்தில் உருவாக்கி தாரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்த, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் கோவில்பட்டி ஏஜி சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.